திமுகவிலே இணையும் அதிமுகவின் முக்கிய தலைவர் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படி அழிக்க நினைத்து அடிமைப்படுத்த நினைத்த நபர்கள் எல்லாம் தற்போது அரசியலிலே ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய பிம்பம் என்பது நமக்கு வேண்டும், அந்த கட்சிக்குள் நாம் இணைந்து விட வேண்டும் என சொல்லி மறுபடியும் அதிமுக ஒன்றிணைப்புக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி தோல்வியைத்தான் கண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவிலிருந்து சமீபத்திலே அன்வர் ராஜா திமுகவில் இணைந்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு மைத்ரேயன் அவர்கள் அப்படிங்கிற அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்திருந்தார். மைத்ரேயனை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகளுக்கு தாவியவர். அடுத்தபடியாக தோப்பு வெங்கடாச்சலம் வரிசையிலே ஒரு நபர், தோப்பு வெங்கடாச்சலமும் அதிமுகவிலிருந்து பிரிந்து திமுகவில் இணைந்திருந்தார். அடுத்து அவர் வரிசையிலே மிக முக்கியமான ஒரு தலைவர் திமுகவில் இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டு, அதாவது அதிமுகவுடைய உண்மையான ரத்தம் ஒரு உடம்பிலே ஓடக்கூடிய எந்த ஒரு தொண்டனும் திமுகவின் பக்கம் இணைய மாட்டான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுகவிலே பதவி ஆசைக்கும் அதே போல பொறுப்புகளுக்கும் ஆசைப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இங்கே பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கவில்லை எனில் மாற்று கட்சியை தேடி ஓடார். அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர், அதுவும் 5000 பேருடன் திமுக இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகளும், அதற்காக மிகப்பெரிய விழா ஒன்றை திமுக ஏற்பாடு செய்திருப்பதாக கூட இணையதளங்களிலே தகவல் என்பது வெளியாகும். தோப்பு வெங்கடாச்சலம் வரிசையிலே அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர் ஒருவர் தனது ஆதரவாளர்கள் 5000 பேருடன் திமுக இணைய உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி, இதற்காக மாபெரும் விழாவை நடத்த திமுக திட்டமிட்டு உள்கட்சி பூசல் காரணமாக எக்ஸ் அமைச்சர் அன்வர் ராஜா, எக்ஸ் எம்பி மைத்ரேயன் என அடுத்தடுத்து அதிமுக புள்ளிகள் திமுகவில் ஐக்கியமான நிலையிலே செங்கோட்டையின் விவகாரத்தில் கொங்கு மண்டலத்தில் திமுக குறிவைத்திருக்கிறது. அப்படி கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு நபர் தான் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவுடன் இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட. அது யாராக இருந்தாலும் அதிமுகவிற்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னே கூட. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக பல துண்டுகளாக பிரிந்து கிடந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மக்கள் செல்வாக்கு என்பது நாளுக்கு நாள் அதிமுகவிற்கு உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு புறத்திலே விஜய் சுற்றுப்பயணம் செய்து கொண்டதாலும் மறுபுறத்திலே எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்திலே திமுக கூட்டணி கட்சிகளை பலமாக வைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக அதிமுகவிலிருந்து நபர்களை திமுகவின் பக்கம் இழுத்து விட்டால் அதிமுகவை சரித்து விட முடியும் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு, அதற்கு முன்பாக நடந்த தேர்தல்களில் தோல்வி என்பது வேறு. அந்த தோல்விகளை பூரா மிகப்பெரிய வெற்றி பாதையை வெற்றியாக அமைப்பதற்கு தான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாகவே உள்கட்சி பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள் என்பது இருந்தாலும் மிக விரைவாகவே அந்த பிரச்சனைகள் பூரா சரி செய்யப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் ஒரு புறத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.